பட்டர் பீன்ஸ் சமைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் எப்போவுமே ஒரு ரா ஸ்மெல் வரும். அது வராமல் இன்றைக்கி ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துகிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அது கூடவே 2 தக்காளியும் சேர்த்து வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்பப்போ நம்ம கொஞ்சம் சப்கான்சியஸ்க்கு போயிடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. மசாலா போடுறதுக்கு முன்னாடியே ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா மசாலாலாம் கருகாமல் இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டர் பீன்ஸ் அது கூட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசில் வர வேக வச்சுக்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒயிட் ரைஸ் கூடயும் இதை வச்சு சாப்பிட்லாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.